ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு அக்ஷய திதி. ஜென்ரலா அக்ஷய திதி அன்னைக்கு எங்களுக்கு எதுவும் பொருள் வாங்குற பழக்கம்லாம் இல்ல. பட் ரொம்ப நாளா எனக்கு ஒரு வெள்ளி விளக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை. சரின்ட்டு ஒரு மாசம் முன்னாடி ஜிஆர்டிக்கு போயிருந்தோம். அப்ப அவங்க அக்ஷய திருதிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்பவே நம்ம எந்த பொருள் வேணும்னாலும் அன்னைய ரேட்டுக்கு பிளாக் பண்ணி வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ வாங்குறதே வாங்குறோம். சரி அந்த விளக்க அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குவோமேன்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு விளக்க ஃபைனலைஸ் பண்ணி ஒரு 70% அட்வான்ஸ் பே பண்ணி வச்சுட்டோம். இன்னைக்கு காலையில அந்த விளக்க போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்கு வந்தா, ஜிஆர்டியே ஃபுல்லா தோரணெல்லாம் கட்டி ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அக்ஷய திதின்றதுனால நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டெக்கரேஷன் பண்ணி ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மாடல்ஸ் பார்த்தோம். கேரளா மாடல்ஸ்லாம் நிறைய இருந்தது. பட் எனக்கு நம்மளோட ட்ரெடிஷ்னல் மாடல் தான் வாங்கணும்னு ஆசை. ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் வெயிட் இருக்க மாதிரியும் பார்த்தோம். நிறைய சூப்பர் சூப்பர் மாடல்ஸ்லாம் இருந்தது. அதுல ஒரு மாடல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மேல மயில் வச்சு ஒரு மாடல் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனா இட் வாஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். இப்ப பாக்குறீங்க பாருங்க, இந்த மாடல் தான் ரொம்ப அழகா இருந்தது நேர்ல பாக்குறதுக்கு. பட் அந்த அளவுக்கு எங்ககிட்ட அப்போதைக்கு பட்ஜெட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க பட்ஜெட்டுக்கு என்ன வருமோ அந்த மாதிரி ஒரு மாடலை பார்த்து செலக்ட் பண்ணி அன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். நாங்க வாங்கின அன்னைக்கு 88.5 rupees per gram இருந்துச்சு. பட் அக்ஷய திதி அன்னைக்கு 90 rupees ஆயிடுச்சு. நாங்க அக்ஷய திதி ஆஃபர்ல புக் பண்ணதால நாங்க புக் பண்ண அன்னைக்கு என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டுக்கே அக்ஷய திதி அன்னைக்கு மிச்ச காசை பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதாங்க இந்த ஆஃபரோடைய மெயின் பெனிஃபிட்டே. அக்ஷய திதி அன்னைக்கு கண்டிப்பா ரேட் எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே ஒரு 50% பேமெண்ட் பண்ணி அந்த விலைக்க ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அக்ஷய திதி அன்னைக்கு வந்து மிச்சம் 50% பேமெண்ட்டை பழைய ரேட்டுக்கே பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். எங்களுக்கு மணின்னு ஒருத்தர் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த விளக்கெல்லாம் ஃபைனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவரு தான் எல்லா எல்லா விளக்கையும் எங்களுக்கு காமிச்சாரு. எங்க டேஸ்ட் ரொம்ப அவருக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு போய் அவரையே கூப்பிட்டுட்டு வந்து, நாங்க புக் பண்ண விளக்குக்கு மிச்ச பேமெண்ட்ட பண்றதுக்காக நாங்க இந்த ரிசிப்ட் எடுத்துட்டு போய் அவர்ட்ட காமிச்சிருந்தோம். ஸோ அவரு வந்து நாங்க புக் பண்ண விளக்க என்ஷூர் பண்றதுக்காக அந்த விளக்க பிரிச்சு காமிச்சுட்டு, "இந்த விளக்கு தானா?" அப்படின்னு கேட்டாங்க. ஒன்ஸ் நாங்க என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் பில்லிங் ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க கொஞ்சம் காலையிலே போயிட்டோம். அதனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தது. ஈவினிங் கண்டிப்பா நெறைய கூட்டம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ காலையிலே நாங்க போனது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அக்ஷய திதி அன்னைக்கு போயி ஒரு ஒரு ஜுவல்லோ, ஒரு சில்வர் பொருளோ வாங்குறது. ஸோ இதுலலாம் ரொம்ப நம்பிக்கை இல்லன்னா கூட, இத வாங்கும்போது ஒரு நல்ல ஃபீலிங் இருந்தது. பார்க்கலாம் இஃப் இட் பிரிங்ஸ் சம் குட் வைப்ஸ் இன்டூ அவர் லைஃப். இன்னைக்கு எங்க 2 பேருக்குமே ஒரு வொர்க்கிங் டே. ஸோ காலையிலே 8 மணிக்கே லாகின் பண்ணி கொஞ்சம் மெயிலெல்லாம் செக் பண்ணிட்டு, வேற ஏதாவது ப்ரையாரிட்டீஸ் இருக்கா ஒர்க்ல அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 9:00 இங்க கிளம்பி வந்தோம். கடகடன்னு வாங்கி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இம்மீடியட்டா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஜென்ரலா வீட்டுக்கு போன பிறகு எங்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு. நாங்க வீட்ல ஒரு புள்ளையார் வச்சிருக்கோம். நீங்க நெறைய ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புள்ளையார் முன்னாடி தான் நாங்க எந்த பொருள் வாங்குனாலும் ஃபர்ஸ்ட்டு அந்த புள்ளையார் முன்னாடி தான் வைப்போம். அவரு தான் எங்களுடைய லக்கி சார்ம் புள்ளையார். ஸோ இம்மீடியட்டா நாங்க வாங்குன விளக்க அன்பாக்ஸ் பண்ணி அந்த புள்ளையார் முன்னாடி வச்சுட்டோம். இன்னைக்கு ஈவினிங் தான் புள்ளையாருக்கு பூவெல்லாம் போட்டுட்டு இந்த விளக்க ஏத்தி ஒரு சின்ன பூஜை ஒண்ணு பண்ணிடலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஏதோ எங்களால இத வாங்க முடிஞ்சுச்சு. பட் என்னைக்குமே ஒரு நல்ல மனசோட 4 பேருக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் தான் நம்மள காப்பாத்தும்ன்றத தான் நாங்க நம்புறோம்.